Hello everybody. Hello my dear 9th standard students. Welcome to Vedantu and now Shravanee ma'am. Okay. So இந்த வாட்டி நீட்ல வந்து பாத்தீங்க அப்படினா சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து வேதாந்து வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர்ல போயிட்டு பாத்தீங்க அப்படினா நீட் எக்ஸாம் ரிலேட்டடா ஜேஇ எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினா நீங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ரிசர்வ் யுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் யுவர் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? சோ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் என்னென்ன பிளேசஸ்ல இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்கு. ஓகே. சோ ஆல்சோ இந்த வாட்டி நிறைய ரிப்பீட்டட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த ரிப்பீட்டட் பேட்ச் பத்தின செஷன் ஓகே. சோ ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அத வந்து you can have a look. ஓகே. சோ யாரெல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி மேம் ஐ எம் கண்டினியூயிங் திஸ் கிளாஸ் ஃப்ரம் தேர் மேம் அப்படிங்கிறீங்க. ஓகே. சோ we have launched a batch named as selection guarantee batch. So 100% உங்களுடைய ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இல்ல அப்படினா will give back your fees. ஓகே. சோ இந்த guaranteed improvement rank batchல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. This is what NEET and JEE repeaters. ஓகே. சூப்பர்ப்பா. சம. சோ நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் லிட்டரலி கவனிச்சிஃபையிங் கண்டினியூஸ்லி. ஓகே. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் லிங்க் ஷேர் பண்ணி எல்லாரையும் வர வச்சிருங்க. உமையா ராஜா நியூ ஸ்டூடெண்டா? சூப்பர். வெல்கம் வெல்கம். ரித்திகா வாங்க, வெல்கம் டு தி கிளாஸ். சூப்பர். ஐசோடோப்ஸ் பார்த்தோம் மக்களே. ஐசோடோப்ஸ் அப்படினா வந்து என்ன? கிளாஸ்க்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? லெட் மீ நோ in the chat section your names. அப்புறமா வந்து எல்லாரும் வந்து smash the like button. Okay, everybody smash the like button. Okay, so this class will be for the next ஒரு 40 minutes. Okay, அதோட நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லி முடித்துக் கொள்வோம். Okay, yeah. Isotopes என்றால் என்ன? Same element. Okay, same element. The molecular, the atomic mass will be same, but the mass number will be different. Okay, atomic number வந்து எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு வந்து சேமா இருக்கும். Okay, mass number நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படினா வந்து வேறையா இருக்கும். Atomic number will be same but the mass number will be different. Okay, yeah. So அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா isotopes. இதே நமக்கு வந்து isobar அப்படினா என்ன? அந்த எலிமெண்டே வந்து மாறிடும். ஐசோபார் அப்படினா the element itself will change. Okay, so ஐசோபார்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு different element. atomic number சேமா இருக்குமா? இருக்காது. ஷிவானி நியூ ஸ்டூடெண்ட் வாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா ஆயிஷா வெல்கம். ஆயிஷா I have called your name. welcome. Tulip ஸ்ரீ. அடுத்து பாத்தீங்கன்னா செல்வ மகேஷ் தான் ஸ்ரீயா. அசோக் குமார், பிரியங்கா, everybody welcome. ரித்திகா வெல்கம். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படினா what is this ஐசோபார்? ஐசோபார் அப்படினா different element. ஐசோடோப்ல வந்து சேம் எலிமெண்ட்னு பார்த்தோம் இல்லையா? இதே ஐசோபார்ல வந்து பாத்தீங்க அப்படினா it is going to be different element. different elementல நம்ம வந்து என்ன நோட் பண்ணனும் அப்படினா the atomic mass is it same? no, atomic mass நமக்கு சேமா இல்ல. ஆனா sorry, atomic number நமக்கு சேமா இல்ல. ஆனா mass number நமக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கு. but the mass number is same. okay, சூப்பர். நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படினா ஐசோடோன்ஸ். ஐசோடோப் புரிஞ்சுது, ஐசோபார் புரிஞ்சுது. now coming to what is isotones. isotones அப்படிங்கிறது வந்து இங்க எக்ஸாம்பிள் பாருங்களேன். போரான் இருக்கு. the atomic number is 5 and the mass number is 11. here carbon எடுத்துக்கோங்க. atomic number is 6 and the mass number is 12. okay, பெருசா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பெருசா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 minus 5 எவ்வளோ? 11 minus 5 எவ்வளோடா? 11ல 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 6 7 8 9 11 5 இல்லையா? 12ல 6 போயிடுச்சு அப்படின்னா 7 8 9 10 11 12 6 7 8 9 10 11 6 இல்லையா? 6 நான் சாரி தப்பா சொல்லிட்டேன். ரெண்டுத்துலயுமே நமக்கு வந்து என்ன வருது? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் நமக்கு என்ன வருது? 6 6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மாஸ் நம்பர்ல அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? நியூட்ரான் நம்பர் கிடைக்கணும். so the number of neutrons is same. அதான் பண்றாங்க. நல்லா பாரு. போரான்ல என்ன பண்றாங்க? they are subtracting
the mass number from atomic number. சரியா? So mass number minus atomic number. Mass number is 11. Okay, the atomic number is 5. Right? So mass number minus atomic number நமக்கு என்ன கிடைக்குது? We are getting this 6. சரியா? அடுத்து பாருங்க, number of neutrons in carbon. Carbonல வந்து number of neutrons you can see. What is the mass number? It is 12 and the atomic number it is 6. So 12 ல 6 போயிடுச்சு அப்படினா we'll be getting again 6. Right? Super. The above pair of elements, boron and carbon, has the same number of neutrons but different number of proton and hence different atomic number. Okay. So அப்போ இந்த isotones னா என்ன மேம்? Isotones அப்படினா atoms of different element. Isotonesல வந்து ஆமாண்டா ஜனா 9th லைவ் வந்து இன்னைக்கு 2 பார்ட்டா நடத்துறோம். ஓகே, சோ பாத்தீங்க அப்படினா atoms of different element. சோ இங்க isotonesல வந்து different elements இருக்க போகுது. different atomic number வேற வேற, mass number வேற வேற. சரியா? ஆனா number of neutrons வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். அதுக்கு பேர் தான் isotones. அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா isotones. Clear? I'll just change this to box. அதுக்கு பேர் தான் isotones. Okay, atoms of different element வந்து வேற வேற இருக்கும். இதோ பாரு, கார்பன், போரான் வேற வேற எலிமெண்ட் தான். ஓகே, and அதோட atomic number வேற வேற இருக்கும். அதோட மாஸ் நம்பர் வேற வேற இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்? நந்தினி வெல்கம். அதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படினா சேமா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோடோன்ஸ். ஓகே, முதல்ல இவங்க மூணு பேரையும் நம்ம ஒரு ரீகால் பண்ணிரலாமா? மூணு பேரையும் இவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பண்ணிரலாமா? ஓகே, சோ நவ நம்ம ஃபர்ஸ்ட் யார பத்தி படிச்சோம்? ஐசோடோப்ஸா? கரெக்ட்டா? யாருடா? ஐசோடோப். வெரி குட். செகண்ட் யார பத்தி படிச்சோம்? ஐசோபார். அண்ட் தேர்ட் யார பத்தி படிச்சோம்? ஐசோடோன். கரெக்ட். சோ ஐசோடோப்ல 9th ல இருந்து சூப்பரா படிக்கலனாலும் கன்சிஸ்டன்ட்டா படிங்கடா. 10th க்கு அந்த கன்சிஸ்டன்சி முக்கியம்டா பசங்களா. சோ ஜனா வந்து பாத்தீங்க அப்படினா ஜனார்தனன். கரெக்ட்டா? So he is your super senior. He is from 12th standard student, a very good consistent student. So உங்க senior advice வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நானும் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். But you should take it serious. Okay? 9th ல இருந்தே சூப்பரா படிக்கலனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்ட்டா படிங்க. ரொம்ப நல்ல ஒரு கரெக்டான சூப்பரா படிக்கலனாலும் அப்படின்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா 9th ல நீ சம மார்க் வாங்கி டாப்பரா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா கன்சிஸ்டன்ட்டா டெய்லி அந்த ஒரு படிக்கிற ரொட்டீனை இப்பவே செட் பண்ணிக்கோ. ஓகே, அதே நேரத்துல எவ்ரி கான்செப்ட புரிஞ்சு படி. ஏன்னா அதுதான் உனக்கு 10th க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீ ஒரு ரொட்டீன் செட் பண்ணாதான் 10th ல அது உனக்கு பழகும். ஓகே, சோ ஐசோடோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் எலிமெண்ட். சோ வாங்கப்பா, இங்க எலிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் நமக்கு? ஐசோடோப்ல வந்து நமக்கு சேம் எலிமெண்டா இருக்கும். ஐசோபார்ல டிஃபரண்ட் எலிமெண்டா இருக்கும். ஐசோடோன்ல டிஃபரண்டா வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, புகழெல்லாம் இல்ல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். அப்பதான் அவனுங்களும் வந்து நம்மளும் அட்லீஸ்ட் இதுக்காவாச்சும் நம்ம வந்து இந்த ஒரு அட்டென்ஷனுக்காவாச்சும் நம்மளும் கிளாஸ் லிசன் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவானுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அட்டாமிக் நம்பர், இது வந்து மாஸ் நம்பர். ஐசோடோப்ல அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும்? நமக்கு சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். மாஸ் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். சரியா? சம் போடுங்க ப்ளீஸ். என்ன சம் தான் நந்தினி போடணும்? நந்தினி, who are you நந்தினி? நீங்க எந்த கிளாஸ், என்ன சம் போடணும்? கிளியரா பேசுங்க. சரியா? ஐசோபார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசோபார்ல அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும், ஆனா மாஸ் நம்பர் சேமா இருக்கும். ஐசோடோன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டிஃபரெண்டா தான் இருக்கும், ஆனா number of neutrons will be same, but here number of neutrons will be same. number of neutrons வந்து நமக்கு சேமா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சதோ? வாங்க இப்ப நம்ம வந்து திருப்பியும் இது பேக் டு திஸ் போலாம். law of chemical combination சொன்னா நம்ப மாட்டீங்க. நீட் எக்ஸாம்லயும் நீங்க இதே law of chemical combination தான் படிப்பீங்க.
எவ்ரிடே யூ ஹாவ் 9th லைவ்டா. ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்ரிடே யூ ஹாவ் திஸ் 9th லைவ். ஓகே. ஸோ ஐசோடோப்ஸ், ஐசோபார் அண்ட் ஐசோடோன்ஸ் யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரிஞ்சிச்சு? ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸ் யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரிஞ்சது? For how many of you clearly understood? For how many of you clearly understood? பக்கா கிளியர், சம. ஸோ நம்ம இப்போ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் போகலாம். ஸோ ஃபியூச்சர்ல நீ வேணும்னாலும் சரி வேணானாலும் சரி உன்னைய பிடிச்சி வச்சு எல்லாருமே நீட்டு ஜெய் எக்ஸாம்லாம் எழுத வச்சிருவாங்க. ஓகே சரி, நான் வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இப்போ வந்தேன்னா தண்ணியை குடிக்கல. நீங்களும் தண்ணி குடிக்கலன்னா தயவுசெய்து தண்ணி குடிங்க. Stay hydrated. You know why? It is good for your memory. It's good for your high energy. It's good for your stamina. It's good for your skin. It's good for your brain. அதனால வந்து தயவு செய்து ப்ராப்பரா தண்ணி குடிங்க. 1% டீஹைட்ரேட்டா இருந்தா கூட அது ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அது படிப்புல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே புரிஞ்சுதா? ஸோ யாருக்கெல்லாம் மார்க் முக்கியமோ அவங்கெல்லாம் தண்ணி குடிங்க. யாருக்கெல்லாம் ஸ்கின் கேர் தான் முக்கியமோ அவங்களும் தண்ணி குடிங்க. ஆக மொத்தம் எல்லாருமே தண்ணி குடிங்க. சரியா? ஓகே. லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னா என்னது? In the 17th century, scientists had been trying to find out methods for converting one substance into another. So, 17th century எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாங்க. நிறைய மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they were trying it out. ஓகே. ஸோ அப்படி ட்ரை பண்றப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு? அப்படி ட்ரை பண்றப்போதான் வாட் ஹேப்பன்ட் இஸ் during their studies of chemical change, நிறைய chemical change பத்தி வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. they made certain generalization. ஒரு சில விஷயத்தை வந்து ஜெனரலாவே நிறைய விஷயத்துல வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு சில காமன் விஷயத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா laws of chemical combination அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு சில ஜெனரலைசேஷன்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா law of chemical combinations அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. சரியா? புரிஞ்சுதா? ஓகே. So இப்போ what is that law of chemical combination telling us? இந்த law of chemical combination வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா law of conservation of mass. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுடா? law of conservation of mass. நான் எழுதி கூட தரேன், எழுதி போடுறேன் இப்போவே, தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ. if you are preparing for NEET or JEE, very important, this is 11th syllabus. நீ 11th நீ அதே தான் படிப்ப. சரியா? law of chemical combination of mass, conservation of mass, laws of constant proportion, law of multiple proportion, law of reciprocal proportion, Gay-Lussac's law of gaseous volume. Okay, out of these 5 laws you have already learned first 2 laws in 8th standard. அப்படியாடா? first 2 laws 8th standard ல படிச்சிட்டீங்களா? டேய் இதெல்லாம் ஆமாடா, it will come in UPSC exam also. This is 11th syllabus. Okay, சரி வாங்க நம்ம எதுக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். law of conservation of mass அப்படினா வந்து என்னது? law of conservation of mass அப்படினா வந்து என்னது? what is law of conservation of mass தெரியுமா? இப்போ law of conservation of energy வந்து என்னதுடா? law of conservation of energy வந்து என்னது? what is law of conservation of energy? energy can neither be created nor destroyed. இல்லையா? எனர்ஜியை நீ உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுதான் வந்து law of conservation of energy. அந்த மாதிரி law of conservation of mass அப்படின்னா என்னன்னா, ஒரு மாஸ் வந்து நீங்க கிரியேட்டும் பண்ண முடியாது, மாஸ் வந்து நீங்க டெஸ்ட்ராய் அழிக்கவும் முடியாது. அதுதான் வந்து law of mass, law of conservation of mass. Okay, so total mass of the reactant வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? total mass of the ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன? இப்ப கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோ, அதுல கார்பன் 1 பங்கு, ஆக்சிஜன் 2 பங்கு. கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கோ, கார்பன் 1 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. வாட்டர் எடுத்துக்கோ, H2O, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. கரெக்டா? சோ இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த ரேஷியோல தான் கம்பைன் ஆவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ரேஷியோல தான் these
elements will get combined அப்படின்னு. அதுக்கு பேர் தான் law of constant proportion. அதுக்கு பேர் தான் law of constant proportion. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா law of multiple proportion அப்படின்னா என்ன? law of multiple proportion அப்படின்னா என்னது? அதனால தான் நம்ம இப்ப படிக்க போறோம். மற்றது ரெண்டும் 8th முடிச்சிட்டீங்க அப்படின்றாங்க. சரியா? சோ கேன் வி பிகின்? 8th படிச்சலாம் ஞாபகம் இருக்கா? இல்ல மேம், இது படிச்சோங்கிறதே ஞாபகம் இல்ல மேம் அப்படின்றீங்களா? ஓகே. This law was proposed by John Dalton. So இந்த law வந்து யாரு ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர். சோ இந்த ஜான் டால்டன் வந்து என்னப்பா எந்த இயர்ல? 1804ல ஜான் டால்டன் தான் ப்ரப்போஸ் பண்றாரு. It states that when two elements A and B combine together to form more than one compound, then different masses of A which separately combine with the fixed masses of B are in a simple ratio. ஏதாச்சும் புரியுதா? ஒண்ணுமே புரியல, கவலைப்படாத, நம்ம எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப புரியும். நல்லா கவனி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்றாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்னப்பா ஃபார்ம் பண்றாங்க? கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்றாங்க. இப்ப நீ ஒரு விஷயத்தை நல்லா உத்து கவனிக்கணும். கார்பன் மோனாக்சைட்ல கார்பன் என்னப்பா ஒரு பங்கு இருக்கு, ஆக்சிஜன் 2 பங்கு இருக்கு. சாரி, கார்பன் மாஸ் ஆஃப் கார்பன் 12 தான், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படியே நமக்கு கார்பன் மோனாக்சைட்ல ஒரு பங்கும் கார்பன் டை ஆக்சைட்ல 2 பங்கும் இருக்க போகுது. இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஆனா ரெண்டுத்துலயுமே காமனா ஒரு விஷயம் வந்து நீ பார்க்கலாம், which is அதுல இருக்கக்கூடிய கார்பனோட ரேஷியோ ஆர் ஆக்சிஜன் கார்பனோட ரேஷியோ ஃபிக்ஸடா இருக்கு, ஆக்சிஜனோட ரேஷியோ 1:2 இருக்கு. ஆக்சிஜனோட ரேஷியோ 1:2 இருக்கு. அதாவது கார்பன் மோனாக்சைடுல ஒரு பங்கு, கார்பன் டை ஆக்சைடுல 2 பங்கு. புரிஞ்சுதா? So carbon combines with oxygen. Carbon வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட நமக்கு வந்து கம்பைன் ஆகி 2 ஆக்சைட்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? என்னது? கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும். இப்போ இவங்க 2 பேரும் நமக்கு ஏதோ ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல தான் இருக்காங்க. கார்பன் வந்து 1:1 ரேஷியோல இருக்கு, ஆக்சிஜன் வந்து 1:2 ரேஷியோல வந்து இருக்கு. கரெக்டா? சோ அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா law of multiple proportion அப்படின்னு சொல்றாங்க. Take one more example, sulfur dioxide and sulfur trioxide. தீபக் 10th ஸ்டூடெண்டா? சூப்பர் தீபக், வெல்கம் தீபக். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம்? 10th லைவ் எல்லாம் ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்களா? ஓகே, சம. சோ இப்போ law of multiple proportion வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா when two elements A and B combine together to form more than one compound. இப்ப 2 எலிமெண்ட், அதாவது அதுதான் அந்த கார்பன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் இன்னொரு எலிமெண்ட், இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகி நமக்கு புதுசா ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா then different mass of A which separately combine with fixed mass of B are in simple ratio. So இப்போ நீங்க உங்களுக்கு வந்து இங்க என்ன வந்து தெரியுது? A ஒரு டிஃபரண்ட் மாஸா வந்து இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எனக்கு 1:2 ரேஷியோல வந்து இருக்கு. ஆனா fixed mass of a ratio, இப்போ ஆக்சிஜன் வந்து நீங்க பாருங்களேன் 1:2 ஃபிக்ஸடா இருக்கு. ரைட்? சோ டிஃபரண்ட் மாசஸ் கம்பைன் ஆனாலும் அதோட ரேஷியோ வந்து நமக்கு ஃபிக்ஸடா இருக்கும். அதான் law of multiple proportion. இப்போ law of reciprocal proportion அப்படின்னா என்ன? law of reciprocal proportion அப்படின்னா என்ன? The law of reciprocal proportion was proposed by Jeremias Richer. சோ இது வந்து யாரு வந்து இந்த law வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா Jeremias Richer அப்படிங்கிறவங்க. It states that, okay, what is it telling us அப்படின்னா if two different element வந்து பாத்தீங்க அப்படின்னா combine separately with the weight of the third element. 2 different element வந்து நமக்கு if you can't understand னா ராகவி நீங்க part 1 part 2 லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். so better go watch part 1 part 2 part 3, அப்போ உங்களுக்கு இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஏன்னா நம்ம கண்டினியூ பண்றோம்ல, அப்ப அதெல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். The ratio of the masses in which they do so either same or simple multiple of the mass ratio in which they combine among themselves. ஏதாச்சும் புரியுதா?
ஒண்ணுமே புரியல இல்லையா? அப்போ இப்போ எக்ஸாம்பிளோட பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ இங்க பாருங்கப்பா, நமக்கு வந்து கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து CH4. இந்த CH4 அப்படிங்கிறது நம்ம ஒரு கேஸ் சொல்லுவோம். அந்த கேஸ் பேரு மீத்தேன் கேஸ். அந்த கேஸ் பேரு மீத்தேன் கேஸ். ராகவி புரியலையா? இப்பதானே மல்டிபிள் ப்ரொபோர்ஷனே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் தானே நம்ம படிக்கிறோம். ஒரே கொஞ்சம் லைவ் முன்னாடி போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். மீத்தேன் கிடைக்குது. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு. வாட் இஸ் திஸ்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. H2 ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. H2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே. சோ நல்லா கவனிங்க, கார்பன் and hydrogen combines to form methane. இப்போ 12 grams of carbon, 4 grams of hydrogen கூட சேர்ந்து நமக்கு CH4 நமக்கு ஃபார்ம் ஆகுது. 12 grams of carbon, 32 grams of oxygen சேர்ந்து CO2 ஃபார்ம் ஆகுது. 2 grams of hydrogen, 16 grams of oxygen சேர்ந்து water ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். Here hydrogen oxygen combine separately with the same weight of the carbon to form methane and carbon dioxide. So இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைட்ரஜனோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனும், ஹைட்ரஜன் நீ பாரு, ஹைட்ரஜன் நமக்கு இங்க இருக்கு, அதே நேரத்துல கார்பன் வந்து நமக்கு இங்க இருக்கு. இப்போ மீத்தேன்லயும் CH4 மீத்தேன்லயும் கார்பன் வந்து அதே 12 கிராம்ஸ் தான். அதே நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு பார், கார்பன் டை ஆக்சைடுலயும் கார்பன் வந்து அதே 12 கிராம்ஸ் தான். ஓகே. சோ டிஃபரண்ட். இப்போ இதே கார்பன் இட் இஸ் மேக்கிங் a bond with hydrogen, அதே கார்பன் இஸ் மேக்கிங் a bond with oxygen also. It is making a bond with oxygen also. ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. சோ அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? law of multiple proportion அப்படின்னு சொல்றோம். அததான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? law of multiple proportion. ஏன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிச்சா? let me check again. so யார்கிட்ட புக் இருக்கு அப்படின்னா you also check. okay. எங்க போச்சு? ஓகே. சோ இது வரைக்கும் பார்த்ததுல do you have any doubt? அதுக்குள்ள முடிஞ்சிருக்காது. Ninth science. Yes. Law of reciprocal proportion. Reciprocal. Law of reciprocal proportion. Do you have any doubts here? What is the page number? 133. Okay. இல்லை, we have 134. இன்னும் 2 பேஜ் 2 pages வந்து நமக்கு இதுல வந்து இருக்கு. Okay. I'll get you that. Okay. Yeah. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் கொடுத்துறேன். So till then if you have any doubts means you can let me know. எல்லாமே டின்னர் சாப்பிட்டாச்சா? டின்னர் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு 2 கெமிஸ்ட்ரி கிளாஸ் இல்லையா? சாரி, யா 2 கெமிஸ்ட்ரி கிளாஸ். So have you all had your dinner? Also if you have any doubts you can let me know in the meantime so that அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிடலாம். நமக்கு ஒரு 5 minutes of time இருக்கு இல்லையா? 5 minutes இல்லை, ஒரு 2 minutes of time we have in between.
எஸ் நான் இருக்கேன், நான் இருக்கேன். நான் என்ன ஆன் பண்றதுக்கு பதில் இதை ஆன் பண்றதுக்கு பதில் அதை ஆஃப் பண்ணிட்டேன். எஸ் லெட் மீ நோப்பா. டின்னர் சாப்பிடலையா? ஓகே. ஸோ ஆல்சோ இன் மெனி ஆஃப் மை லைவ் நான் உங்ககிட்ட நிறைய பேர்ட்ட வந்து சொன்னது வந்து 10th பசங்களாம் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க. ஒரு டெய்லி ஃபுட் ரொட்டீன் என்னது அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சு வந்து தே ஃபீல் வெரி வெரி டயர்ட். ஏன் டயர்ட் அப்படிங்கிறப்போ நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம தான் பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது இல்லையே. ஸோ ப்ராப்பர் நியூட்ரிஷன் வந்து இல்லாமல் போகிறது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே. ஸோ ப்ராப்பர் நியூட்ரிஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இட் மேட்டர்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல், ஃபேட்டு, வைட்டமின்ஸ் எல்லாம் கலந்து கட்டி இருக்கணும் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ். ஓகே. ஸோ மேக் ஷுர் ஃப்ரம் டுமாரோ, நாளையிலிருந்து உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்ல ஒரு குட்டி சேஞ்ச் வந்து பண்ணுங்க. என்ன குட்டி சேஞ்ச் அப்படின்னா, எப்பயுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரைஸ் நிறையாவும், பொரியல் கூட்டு அந்த நல்லதெல்லாம் உடம்புக்கு நல்லதெல்லாம் ரொம்ப கம்மியாகவும் நம்ம வந்து எடுத்துட்டு போவோம் இல்லையா. நாளையில இருந்து அதை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிட்டு போங்க. நீங்க எவ்வளவு ரைஸ் எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு நாளைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ டேக் த பொரியல். ஓகே. பாதி பொரியலோ கூட்டோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சாலடு இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதை வச்சிருங்க. பாதி ஆஃப் த லஞ்ச் பாக்ஸ் ஷுட் பி குட் ஃபுட். இட் ஷுட் ஹாவ் ஃபைபர், இட் ஷுட் ஹாவ் சம் ப்ரோட்டீன், சுண்டலோ இல்லை சம்திங் வாட் எவர் அம்மா மேக்ஸ். ஓகே. வாட் எவர் ஹெல்த்தி அம்மா மேக்ஸ் அது வந்து பாதி இருக்கணும். மீதி பாதி தான் நீங்க கொண்டு போற ரைஸோ சம்திங் வந்து இருக்கணும். சரியா? நான் ரைஸுக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. நான் ரைஸே சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ரைஸை கம்மி பண்ணி பொரியலையோ கூட்டையோ இதெல்லாம் நீங்க வந்து நல்லதையெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே. புரிந்ததோ? நான் சாப்பிடவில்லை, நைட்டு நான் இனிமே தான் சாப்பிடணும். ஓகே. சம வாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் CH4 and CO2 மீத்தேனா இருக்கட்டும் மேம், இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடா வந்து இருக்கணும். இப்படி எடுத்துட்டு போனா லஞ்ச் நமக்கு கிடைக்காது, ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்றீங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஏய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, டெய்லி நம்ம இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே. டெய்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸை இந்த மாதிரி கரெக்டா நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ ப்ராப்பரா வந்து ஹெல்த்தியா கொண்டு போங்க. So compounds, coming to the compounds பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, we have taken methane and then carbon dioxide. ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பனோட ரேஷியோ வந்து 12 grams தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. சோ அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த law of multiple proportion. அடுத்து Gay-Lussac's law அப்படின்னா வந்து என்னது? Whenever gases react together, the volume of the reacting gases bears a simple ratio and ratio extended to the product when the product is also in gaseous state provided all the volumes are measured. எப்பப்பா ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? புரியுதா? புரியல? அப்ப நேரா வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I am taking ஒரு ஹைட்ரஜன் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. ஒரு 5 லிட்டர் ஹைட்ரஜனை ஒரு கண்டெய்னர்ல எடுத்துக்கிறேன். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் குளோரின் எடுத்துக்கிறேன். குளோரின் ஒரு 5 லிட்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் வால்யூம்ஸ் அண்டர் ஈக்குவல் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். பிரஷர் டெம்பரேச்சர் கண்டிஷன் எல்லாமே எனக்கு சேமா இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு 5 லிட்டர் ஹைட்ரஜன் எடுத்துட்டு இருக்கேன், 5 லிட்டர் குளோரின் எடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு 10 லிட்டர் ஆஃப் HCl கிடைக்கும். 10 லிட்டர் எனக்கு HCl கிடைக்கும். 5 + 5 10 liters of HCl வந்து எனக்கு கிடைக்கும். Okay. So the ratio of volume which gas bears a simple whole number ratio. இப்போ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நான் ஒரு பங்கு நான் ஹைட்ரஜன் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு பங்கு நான் குளோரின் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 பங்கு HCl கிடைக்குது. அப்போ 1:1:2 ரேஷியோல எனக்கு இந்த reactant and product வந்து எனக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். So இப்போ படிச்சு பாரு. According to Gay-Lussac's law, whenever gas react together, எப்பெல்லாம் வந்து gases வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து react பண்ணுமோ, the volume of the reacting gas bears simple ratio. இந்த react ஆகக்கூடிய gases உடைய வால்யூம் வந்து ஒரு simple ratioல தான் இருக்கும். Which is react ஆகுது பாரு 1:2 ரேஷியோல தான்
சாரி 1:1 ரேஷியோல தான் நமக்கு இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரியாக்ட் ஆகுது. அண்ட் ரேஷியோ இஸ் எக்ஸ்டெண்டட் டு த ப்ராடக்ட். இந்த ரேஷியோ நம்ம ரியாக்டன்ட்க்கு மட்டும் இல்ல, ப்ராடக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, and the product, when the product is also in the gaseous state, product வந்து நமக்கு gaseous stateல இருக்கு அப்படின்னா all of the volumes are measured under similar temperature and pressure providedனா கண்டிப்பா நம்மளுடைய reactant product இது எல்லாமே நமக்கு வந்து gases-ஆ இருக்கு அப்படின்னா, reactant product இது எல்லாமே நமக்கு வந்து gases-ஆ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது, what is happening here, 1:1:2 ரேஷியோ நம்மளோட reactant product எல்லாமே நமக்கு ஒரு ரேஷியோல கிடைக்குது. சரியா? ஓகே, சூப்பர். நம்ம இப்ப Gay-Lussac தான் பார்த்துட்டோம். இப்போ again this quantum numbers which will be very very useful for you in 11th standard 12th standard NEET 11th 12th NEET மூணுத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த quantum numbers is very very important. Okay, so வாங்கப்பா. So what is this quantum numbers? When you specify the location of a building, you usually list which country it is, which state, which city. இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். What you will do? Amazonல ஆர்டர் போடுவோம் நம்ம, இல்லனா வந்து Flipkart, what is that, Instamart, Swiggyல எல்லாம் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா டோர் நம்பர் கொடுப்போம். கரெக்ட்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏரியா பேரு கொடுப்போம், ஊர் பேரு கொடுப்போம், அப்புறமா ஸ்டேட் கொடுப்போம், தென் இந்தியா அப்படி இந்தியால போட மாட்டோம், இந்தியாக்குள்ள தான் ஆர்டர் பண்றோம்னா அப்புறமா நம்ம வந்து பின்கோட் வந்து கொடுப்போம் இல்லையா? சோ உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னா நீ அதை எப்படியெல்லாம் லொகேட் பண்ற, கரெக்டா? அந்த வீட்டோட அட்ரஸ் நம்ம எப்படி தரோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்னு எலக்ட்ரானுக்கு ஒரு அட்ரஸ் தான் வந்து யாரு அப்படின்னா இந்த குவாண்டம் நம்பர். நான் உனக்கு கால் பண்ணணும், உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னா you will be having a phone number, right? அந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் அதோட லொகேஷனை சொல்றதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் வந்து இந்த குவாண்டம் நம்பர். ஓகே, அதுதான் இந்த குவாண்டம் நம்பர். Just like we have 4 ways of defining the location of a building. நம்ம வீடோட பில்டிங்கை ரெஃபர் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, ஸ்ட்ரீட் இப்படின்னு சொல்லி 4 விதமா 4த்தையும் கொடுத்து நம்ம வீட்டோடத வந்து சொல்றோம் இல்லையா? உங்க வீடு எங்க இருக்கு, இந்தியால போருமா, போறாது. உங்க வீடு எங்க இருக்கு, சென்னையில, பத்தாது. உங்க வீடு எங்க, இந்தியால, சென்னையில, அண்ணா நகர்ல, இல்ல இந்தியால, சென்னையில, அண்ணா நகர்ல, 12th கிளாஸ்ல நம்பர் 2 அப்படி சொன்னா தானே தெரியும். இப்ப ஒரு வீட்டையே நான் வந்து ஒரு 4 டீடைல் கொடுத்தாதான் ஒரு வீட்டோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறப்போ how will you find the location of an atom? How will you find the location of an electron in an atom? அதுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் பேர் தான் குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, சோ யா, I'll go grab some water and be back. I'm little bit tired now. So ஒரு குட்டி தண்ணி break, everybody go bring water and தயவு செய்து எல்லாருமே இப்போ உண்மையா போங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாங்க. மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. யாரெல்லாம் தண்ணி குடிச்சிட்டீங்களோ மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சாட்ல போடுங்க. சரியா?
Yep, we are back. So பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய குவாண்டம் நம்பர். ஓகே, ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we are using this quantum number. ஸோ நமக்கு வந்து மொத்தமா 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் இருக்கு. இது தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அடுத்து 10th 11th இது யூஸ் ஆகாது, ஆனா 11th 12th அப்புறமா நீட்டுக்கு அடுத்த 3 விஷயம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை நம்ம n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஸ்மால் n. அசீமுத்தால் குவாண்டம் நம்பர், அசீமுத்தால் குவாண்டம் நம்பர் l அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை m, அப்புறமா ஸ்பின் குவாண்டம் நம்பரை s. சரியா? சோ கமிங் டு த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னது? நம்ம எனர்ஜி லெவல், இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லா, செகண்ட் ஷெல்லா, தேர்ட் ஷெல்லா அப்படிங்கிற இந்த எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு we need this principal quantum number. ஓகே, சோ இந்த எனர்ஜி லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்? we need this principal quantum number. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அசீமுத்தால் குவாண்டம் நம்பர் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சப்ஷெல். ஓகே, இது வந்து கண்ட்ரி மாதிரி, என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஷெல் which is shape of the orbital. அந்த ஆர்பிட்டால் என்ன ஷேப்ல வந்து இருக்கு. இப்ப அந்த ஆர்பிட்டால்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸஸ்ல படிப்போம். அதாவது ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால். நான் இங்க சொல்ல தரேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா s, p, d, f அப்படின்னு 4 ஆர்பிட்டால் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதோடைய ஷேப், அந்த ஆர்பிட்டால் என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி படிக்கிறதா வந்து இந்த அசீமுத்தால் குவாண்டம் நம்பர். Now the orientation of the orbital. Orientation அப்படின்னா என்னமா? ஒரு 3 dimensional ஸ்பேஸ்ல அது எப்படி இருக்கு, அது எப்படி ஒரு 3D ஷேப்ல வந்து இருக்கு அப்படிங்கறதா இந்த orientation of the orbital. Then comes the spin of the electron. எலக்ட்ரான் clockwiseல ஸ்பின் ஆகுதா இல்லனா anti clockwiseல ஸ்பின் ஆகுதா? எலக்ட்ரான் வந்து நமக்கு is it spinning in clockwise or is it spinning in anti clockwise? அதுதான் வந்து நம்மளுடைய 4 விதமான குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா let us go to the points to remember பார்த்திரலாம். ஏன்னா இதுல இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டா நம்ம இந்த ஹோல் சாப்டர்ல என்னெல்லாம் படிச்சோம் அது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்றதுக்கு it is going to help you a lot. Okay, so coming to the points to remember. Rutherford alpha particle scattering experiment led to the discovery of atomic nucleus. So Rutherford வந்து ஒரு alpha particle scattering experiment பண்ணாரு, ஞாபகம் இருக்கா? Okay, he bombarded with alpha particle. ஒரு gold foil வந்து alpha particle வச்சு bombard பண்ணாரு, ரைட்? அது மூலமா தான் நமக்கு என்ன தெரிய வந்தது? ஓகே, நியூக்ளியஸ் பத்தி நம்ம டிஸ்கவர் பண்ணோம். ஜேம்ஸ் சாட்விக் மூலமா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம வந்து presence of neutrons in the nucleus. நியூக்ளியஸ்ல வந்து நியூட்ரான்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறமா மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னது? மாஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் மாஸ் நம்பர். அப்புறமா பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான். Now coming to valency. Valency அப்படின்னா வந்து என்னது? கம்பைனிங் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு எலிமெண்ட் வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணா அது ஸ்டேபிள் ஆக முடியும், இல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அது கெயின் பண்ணா அது ஸ்டேபிள் ஆக முடியும், அதுதான் வந்து என்னது அப்படின்னா வேலன்சி. சரியா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா வேலன்சி. சரியா? சோ அதுதான் கம்பைனிங் கெப்பாசிட்டி. வேலன்சி அப்படிங்கிறது கம்பைனிங் கெப்பாசிட்டி. ஐசோடோப்ஸ் are the atoms of same element, same atomic number, ஆனா different mass number. Isotope அப்படிங்கிறது வந்து same element, same atomic number but different mass number. Isobar அப்படிங்கிறது வந்து என்னது? Isobar அப்படிங்கிறது atoms of different element with same mass number but different atomic number. Isobar வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு atoms of different element தான். அந்த atoms வந்து நமக்கு different elements தான். But it has the same mass number நமக்கு வந்து சேமா இருக்கும், atomic number வேறையா இருக்கும். Isotopesக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. Isotonesல எல்லாமே வேறதான். Different element having different atomic number, different mass number. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேமா இருக்கும், அதுதான்
நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமா இருக்கும். ஓகே, சூப்பர். சோ குவாண்டம் நம்பர் நம்ம எதுக்கு படிச்சோம்? ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான் எங்க இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரானுடைய லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த குவாண்டம் நம்பர்ஸை வந்து படிச்சோம். ஓகே, so now how many of you are there in the class? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? so உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கிறதா? ஓகே, do you have any doubts? Exactly, do you have any doubts pa? இப்போ லைவ்ல யாரெல்லாம் இருக்கீங்க? சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சாப்டர் உடைய புக் பேக் சொல்லி தரப்பேன். என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப இருக்கும் அப்படின்னா we'll be having it on Monday. சோ மண்டே வந்து என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கும். So what am I going to teach is இந்த சாப்டர் உடைய புக் பேக் क्वेश्चन. ஓகே, சோ இந்த சாப்டர் உடைய புக் பேக் क्वेश्चन வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து படிப்போம். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சம. 9th class வந்து எவ்ரிடே வந்து பாத்தீங்க அப்படின்னா it will start by 7 o'clock. 7 o'clock உங்களுக்கு 9th class ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஓகே கைஸ், சோ லைவ் நான் முடிச்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. யூபிஎஸ்சிக்கு எந்த குரூப் எடுக்கணும் ப்ளீஸ் சொல்லுங்க. யூபிஎஸ்சிக்கு நீ எந்த குரூப் வேணா எடுக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. சரியா? you can take any group. okay, நீ any டிகிரி பண்ணலாம் யூபிஎஸ்சிக்கு. எந்த குரூப் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா நீ வந்து ஹிஸ்டரி குரூப் எடுத்தா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எந்த குரூப் எடுத்தாலுமே நீ யூபிஎஸ்சி படிக்கலாம். சரியா? so go for a wider option. I would prefer science group. நான் அந்த சயின்ஸ் குரூப் எடுப்பேன். ஏன்னா எனக்கு நான் அந்த சயின்ஸ்ல இருக்கிறதுமே எனக்கு வந்து மெயின் பேப்பருக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால ஓகே, காமர்ஸ் பெஸ்ட் குரூப்பா? உங்களுக்கு வந்து சிஏ பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா காமர்ஸ் எடுங்க. காமர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகாம் இருக்கு, பிபிஏ இருக்கு. என்னடா இன்னும் குரூப் சூஸ் பண்ணாம யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரியா? யூ கேன் see that. வேதாந்து 11th 12th சேனல்ல வந்து என்ன குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிருக்கேன். ஸ்டில் வெயிட்டிங் பிடிஎஃப். ஜனா நான் பிடிஎஃப் நான் கொடுத்தாதாண்டா அது வந்து உங்களுக்கு லிங்கா மாறி வரும். நான் இன்னும் கிளாஸே முடிக்கல. உங்களுக்கு முடிச்ச உடனே நான் இதுக்கு வந்துட்டேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரே நிமிஷம் கிளாஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஓகே, சோ மக்களே ஸ்டே குட், ஸ்டே ஹெல்தி. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா let me know in the chat section. ஓகே, சூப்பர். bye bye, thank you, டாடா. ஓகே டன்டா. சரியா? மார்னிங் நீங்க செக் பண்ணுங்க, நைட்டே அவங்க நான் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓகேடா, பாய், தேங்க்யூ, டாடா. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கிளாஸ் எப்படி போச்சு, டிட் யூ என்ஜாய் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? பை பை.